ஒரு 8 months பேக் டிவிஎஸ் வந்து அவங்களோட 110 கம்ப்ளீட்டான ரெஃப்ரெஷிங்கான லுக்ல கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, அவங்களோட 125cc எப்போ அப்டேட் வரும், 2025 மாடல் எப்போ வரும், நான் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட ஒரு வெயிட்டிங்காகவே இருந்துச்சு. ஃபைனலாக டிவிஎஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. எஸ், இன்னைக்கு நம்ம கூட 2025 அப்டேட்டட் டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 தாங்க இருக்கு. ஸோ இதில் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸிங்லாம் எவ்வளோ வருது, இந்த 2025 இந்த வெஹிக்கல் வாங்குறது ஒர்த்தா, அதோட ரைடிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய இடம் திருச்சி கரூர் பைபாஸ் ரோட்ல இருக்கக்கூடிய ஸ்ரீராஜ் டிவிஎஸ் தாங்க. ஸோ டிவிஎஸ் பைக் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க, டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு ஸ்க்ரீன்ல டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸோ இந்த 2025ல இந்த 125cc என்னெல்லாம் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ கலர் தீம் நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட சேர்ந்து ஒரு மிட் வேரியண்ட்டாக நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி 3 வேரியண்ட்டாக வந்துட்டு இருந்துச்சுங்க. பேஸ் வேரியண்ட்டாக ட்ரம் பிரேக் மாடல், அதுக்கு அடுத்து டிஸ்க் பிரேக் மாடல் அண்ட் டாப்பாக ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட்டுங்கிற மாடல் நம்ம கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து நமக்கு அந்த ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட்டுக்கு முன்னாடி டிடி எக்ஸ்எக்ஸி அப்படிங்கிற ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா டிடிங்கிறது டூயல் டோனு, எக்ஸ்எக்ஸிங்கிறது ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் தான். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டூயல் டோன் கார் ஆப்ஷனாக நம்ம கொடுத்துருக்காங்க. டிஸ்க்கு மேலே ஒரு ப்ரைஸிங்கில் இதை வந்து நமக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கடைசியாக சொல்கிறேன், வீடியோ திறந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் தான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த 3 வேரியண்ட்டுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 9 கலர் தீம் ஆப்ஷன் இந்த வெஹிக்கிள் நம்ம கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த டிடி மாடலில் 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த ஐவரி கிரே, இது மட்டும் இல்லாமல் ஐவரி ப்ரௌனுன்னு சொல்லிட்டு ஒரு 2 கலர் தீம் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சேர்த்து மொத்தமாக 11 கலர் ஆப்ஷன்ஸில் இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2025 அப்டேட் ஆன இந்த ஐவரி கிரே அண்ட் ஐவரி ப்ரௌனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக இந்த கிரே கலர் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இந்த மிட் ரேஞ்சில் வந்து நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட்லேருந்து மாற்றிருக்காங்க. ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க, அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் காமிக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வெஹிக்கிளில் வந்து நமக்கு ஒரு எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுவுமே மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே தான் நமக்கு. பட் அதோட நெகட்டிவ் பேட்டர்ல இருக்கக்கூடிய எல்சிடி டிஸ்பிளேவா நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் ஆப்ஷன் வருது. ஸோ நமக்கு ப்ளூடூத் மூலமா பேர் பண்ணிக்கும் போது கால் நோட்டிஃபிகேஷன், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன், வாய்ஸ் கமாண்ட்ஸ், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலேயும் நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டான ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் செட்டப்ல தான் இந்த இடமே நம்ம கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அப்பியரன்ஸ் வைஸ் நல்லாவே இருக்குங்க. உள்ள லுக் வைஸ்மே பார்த்தீங்கன்னா நமக்கு டைமு, ஸ்பீடோமீட்டர் எல்லாமே டிஜிட்டலாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் டேக்கோமீட்டர் நமக்கு டிஜிட்டலாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அந்த வெல்கம் ரைடருங்கிற மாதிரியான மெசேஜ் எல்லாமே வரது வந்து நமக்கு இன்னுமே அந்த ஒரு என்தூசியஸாக நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஹலோ ரைடர்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரிப்பு, ஓடோமீட்டர் இதெல்லாமே நமக்கு வந்திருக்கு. அண்ட் டிவிஎஸோட அந்த ஐகோ அசிஸ்ட்மே இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வருது. மற்றபடி டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் தீமில் 2 டூயல் டோனாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃப்ரண்ட்ல வரக்கூடிய இந்த மட்கார்ட்ஸ் எல்லாமே நமக்கு மெட்டல்ல இருக்கு. இந்த போர்ஷன் மட்டும் நமக்கு பம்பர்ல கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து மெட்டல் தான். ஸோ சைடு பாடி அண்ட் ஃப்ரண்ட் மட்கார்ட் எல்லாமே நமக்கு வந்து மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டேஷ்போர்ட் செட்டப் மட்டும் தான் நமக்கு வந்துட்டு ஃபைபர்ல வர மாதிரி இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி வைஸ் நல்லாவே ஆப்போசிட்டா இருக்க வகையில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா கிராப் ரைல்ஸ் எல்லாமே வந்துருது. பேக் ரெஸ்ட் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன டீடைல் டு அட்டென்ஷன் மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பேஜிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3D எம்போஸ்டா வந்திருக்கு. இந்த 125 ரெட் கலர்ல கொடுத்துருக்கலாமே இந்த ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. பேக் ரெஸ்ட்டுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரோட பேஜிங் வித் ரிஃப்ளெக்டர் டைப்போட இருக்கு. கம்ப்ளீட்டா பேனா பிளாக் 5 யூனிட்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே நல்லா இருக்க வகையில் இந்த வெஹிக்கிள் வந்து டிசைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவேன். இந்த சைடில் வரக்கூடிய ஃபூட்ரஸ் உட்பட பார்த்தீங்கன்னா நல்லாவே வைடரா இருக்க வகையில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கூட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்டபுள் ரைடுக்காக தான் நிறைய லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. லேடிஸ்லாம் வீட்டில் இருக்காங்க போது அந்த வீட்டுக்கு ஜாமான் வாங்குறது தானே மேக்ஸிமம் வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5'11" அந்த ரேஞ்ச் இருப்பேன். 6 feet டால் இருக்கவங்க வரைக்குமே நல்லாவே உட்கார முடியும். ஸோ இந்த லெவல்லே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு நீ ரூம் இருக்குது. எனக்கு லெக்கை நான் ஃபுல்லாகவே பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்குது நமக்கு. அது மட்டும் இல்லாமல் அவுட்டர் பாடி வந்து டூயல் கலர் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரே பிளஸ் ஒயிட் அந்த காம்பினேஷனில் வந்து பின்னாடி கிராப் ரைல்ஸ் எல்லாமே ஒயிட். ஸோ இந்த இன்டீரியர் தீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தாலுமே இந்த எல்லாமே வந்து நமக்கு பீச் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. சீட் எல்லாமே ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 கலர் காம்பினேஷன் இந்த வெஹிக்கிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே க்ரோம் ஃபினிஷ் டச்சஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் இந்த வைசர்ஸ் கிட்ட பார்க்கலாம், இந்த ஹேண்டில் பாரோட எண்டில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல க்ரோம் ஃபினிஷ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த வெஹிக்கிள் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு எல்டர்லி பீப்புள் ஓட்டுறதுக்கும் நல்ல உகந்த வகையில் இருக்கும்.
இல்ல யங்ஸ்டர்ஸ் ஓட்டுறனாலுமே அவங்களுக்குமே சூட் ஆகிற வகையில இந்த வெஹிக்கிளோட டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லுவேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் லுக்குமே பார்த்தாலும் நமக்கு நல்லாவே ஒரு ப்ரீமியம் லுக் இருக்க மாதிரி தாங்க இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இந்த சைடில் வரக்கூடிய எல்லாமே நமக்கு அந்த பாடி கலர்லேயே வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு கலரில் இருக்கும். பட் கீழே இருக்க எல்லாமே இந்த பேட்ச் கலர்லையும் இந்த டாப்ல வரக்கூடிய எல்லாமே பாடி கலர்லேயே வர மாதிரி ஒரு யூனிக் ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். அண்ட் இந்த சுவிட்ச் கியர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேனா பிளாக் ஃபினிஷ் பேக்ரவுண்டில் வர மாதிரி நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. சுவிட்ச் கியர்ஸும் நல்லாவே இருக்குங்க. ஸோ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்லைட்கான இது, இண்டிகேட்டர், ஹாரன். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஐடில் ஸ்டார்ட்ஸ்க்கான சுவிட்ச், ஹசார்ட் சுவிட்ச் ப்ளஸ் இக்னிஷன் சுவிட்ச் வந்தது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹசார்டுமே வந்துருதுங்க. ஸ்கூட்டியில் ஹசார்ட் ஆப்ஷன் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் E20 சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் ஓப்பனர் இந்த ஜூபிட்டர் 125 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட்ல ஃபியூல் ஓப்பனர் வந்துருது. ஸோ நம்ம வந்து கீயை பிடிச்சி திரும்பும்போது இதுலேயே நமக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. 5.1 லிட்டருங்க, 5.1 லிட்டர் ஃபியூல் டேங்க் இருக்க வகையில் கெப்பாசிட்டி இருக்கு நமக்கு. அண்ட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கீ லாக்கு அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு இந்த இடத்துல நமக்கு வந்துருதுங்க. டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது யூசபிலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சார்ஜ் போட்டு அது கீழே இந்த இடத்துல ஒரு க்ளவ் பாக்ஸ் இருக்கு பாருங்க ஃப்ரண்ட்ல. ஸோ இதில் நீங்கள் மொபைலை வைக்கணும்னாலும் தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு மொபைல் ஹோல்டராகவே யூஸ் பண்ணலாம், ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸாகவே நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இது இருக்கு. 2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில் இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டுக்கு கீழே இந்த இடத்துல ஒரு ஹூக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ற மாதிரி யூசபிலிட்டி வைஸ் நல்லாவே இருக்க வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தாங்க. ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 33 லிட்டருங்க ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபியூல் டேங்க் வந்து இந்த வெஹிக்கிள் ஃப்ரண்ட்ல போயிடுது. அதனால பின்னாடி வந்துட்டு அந்த ஃபியூல் டேங்க் இருக்கக்கூடிய இடமே வந்து நமக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதனால ஃபுல் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு 2 ஹெல்மெட்னாலும் தாராளமாக வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே ஒரு பெரிய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக இருக்கு நமக்கு. அண்ட் இது எல்லாத்தோடய சேர்த்து நமக்கு இந்த வெஹிக்கிளில் ஃபாலோ மீ ஹெட்லாம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் நைட் டைமில் வரீங்க, உங்களோட பார்க்கிங் ஸ்பேஸில் வந்துட்டு வண்டி நிப்பாட்டிட்டு போறீங்க அப்படிங்கிறலாமே வண்டி ஆஃப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமும் ஒரு 20 செகண்ட் லைட் எரியிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எந்த வகையில் நமக்கு யூஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருட்டில் போறீங்க அப்படிங்கிற மாதிரிமே உங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் கொடுக்குங்க. ஸோ ஈஸியாக அந்த ஒரு 20 செகண்ட்ஸ் கேப்பில் உங்களோட பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த ஒரு லைட் வந்து நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் ஃபாலோ மீ ஹெட்லாம்ப்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த டிவிஎஸ் பேட்ஜிங் எல்லாமே, இந்த குதிரை மாதிரியான பேட்ஜிங் எல்லாமே இப்போ நமக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே நல்லா இருக்கு லுக் வைஸ் பார்க்கறதுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் பேட்ஜிங் வந்துருது. சைட்லவே பார்த்தீங்கன்னா இந்த ஜூபிட்டர் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த குரோம் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அண்ட் கீழே ஹெட்லைட்லேயுமே பார்த்தாலும் இந்த சைடு எல்லாமே அந்த குரோம் ஃபினிஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் சைஸ் இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிளுமே டாப் வேரியண்ட்ல தான் கொடுப்பாங்க. அது கம்ப்ளீட்டாக பேட்டரி வேணும் அதுக்கு, அதனால கிக்கரை வந்து எடுத்துருவாங்க அதில். பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த நியூ 2025 அப்டேட்டட் நியூ மாடலில் நமக்கு கிக்கர் ஆப்ஷனுமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் மாடல் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வெஹிக்கிளே நமக்கு வந்துருது. மற்றபடி இந்த வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 125cc இன்ஜின் தாங்க கொடுத்துருக்காங்க. 6 kW பவருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8 ஹார்ஸ் பவர் வரைக்கும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். 10.5 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே போதுமான லெவல் ஆஃப் ஒரு பிக்கப் அண்ட் ஸ்பீட் வந்து இந்த வெஹிக்கிள் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ இதோட மைலேஜையுமே மேட்ச் பண்ணி அந்த டார்க் அண்ட் பவர் நமக்கு வர மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தாலுமே நல்லாவே ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய லெவலில் தாங்க இருக்கு. 60 வரைக்குமே கிளைம் பண்ணுறாங்க டிவிஎஸ் சைட்ல இருந்து. பட் நமக்கு ஆன் ரோட் யூசர்ஸ் ரிப்போர்ட்லாம் வச்சு பார்க்கும்போது 45 to 50ங்கிறது சாலிடாக தருது. உங்களோட ரைடிங் சைட்ஸ் எல்லாமே பொறுத்து 50+ங்கிறது வரும். ஸோ ரைடிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் வைஸ் சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்குங்க. ஸோ நான் வந்து இந்த ஸ்கூட்டர் சீரீஸ்லேயே சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் தான் ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும். நானுமே ஜூபிட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். அதனால சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும் ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும். அந்த வகையில் சஸ்பென்ஷனில் எதுவுமே குறை சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த வெஹிக்கிள் ஜூபிட்டரை பொறுத்த வரைக்குமே நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே 12 inch வீல்ஸாக வரும். டயர் ப்ரொஃபைல் வந்து 90/90 ப்ரொஃபைல் டயர்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. இதுவே மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் போறீங்கன்னா ஒன்று வந்து 10 இருக்கும், இன்னொன்று வந்து 12 inch அந்த மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி டயர் ப்ரொஃபைல் எல்லாமே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான், ரியர்ல வந்து நமக்கு அந்த ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வெஹிக்கிளில் வந்துட்டு 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளா நமக்கு வருங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்மளால 3 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிங்கும்போது இன்னுமே நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற வகையில் இந்த வெஹிக்கிளை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே மேட்ச் பண்ற மாதிரி நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ்மே வருதுங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 163 mm இருக்க வகையில் ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு போதுமான லெவலில் நல்லாவே இருந்துச்சு. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாமே நம்ம ஏற்றி இறக்கிருக்கோம். அதோட மானிட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்றேன் பாருங்க. எங்கேயுமே தரையெல்லாம் தட்டல, நல்லாவே இருக்கு. மற்றபடி வண்டியை ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஓவரால் வெயிட்டே வந்து 108 கிலோ தான். ஸோ அதனால நல்லாவே ஒரு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இருக்கு நமக்கு ஓட்டும் போது.
சீட்டு பார்த்தீங்கன்னா நல்லவே ஒரு லென்த்தான ஒரு சீட்டுங்க. 790 mm இருக்க வகையில் ஒரு சீட் லென்த் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர் தாராளமாக ரொம்பவே கம்ஃபர்டபுளாக உட்காந்து போக முடியும். பில்லியனுக்கும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்க வகையில் பேக் ரெஸ்ட்லாம் கொடுத்துருக்குது. ரொம்பவே சிறப்பான விஷயம். குஷனிங் எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்கு. ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, நல்லாவே குஷனிங் எஃபெக்ட்டும் இருக்கு. ஸோ ஹேண்டில் பாரோட பொசிஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே சிட்டிக்குள்ளலாம் ஓட்டுற வகையில் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒயிட்டாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, கரெக்டான லெவலில் நமக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங், ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட். பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிளில் ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு டிஸ்க், ஸோ டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 220 mm இருக்க வகையில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ட்ரம் தான் 130 mm இருக்கக்கூடிய ட்ரம் பிரேக் வந்துருது. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 4 வேரியன்ட் வருது. இப்போ 2025 4 வேரியன்ட் வருது. அதில் பேஸ் மாடல் மட்டும் ட்ரம் பிரேக் வரும், மற்ற எல்லா மாடல்லையுமே வந்து டிஸ்க் பிரேக் வரும். பிளஸ் வீல்ஸ், அலாய் வீல்ஸ். ஸோ 12 inch வீல்ஸ் நான் சொல்லியிருப்பேன். வீல்ஸ் வந்து அலாய் வீல்ஸுங்க. ஸோ அது பேஸ் மாடல்ல இருந்தே, ட்ரம் மாடல்ல இருந்தே இந்த டிவிஎஸ் ஜுபிட்டர் 125 பொறுத்த வரைக்கும் நமக்கு அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துட்றாங்க. டைமண்ட் கட் அலாய் வீல்ஸா வருது. ஒரு நார்மல் அலாய்ஸ் இல்லாமல் டிசைனிங் வைஸ் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸாகவும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு சிறப்பான விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் எல்லாருமே கேட்கக்கூடியது வந்து என்னோட ஹைட் வந்து இந்த லெவலில் இருக்குங்க, எனக்கு இந்த வெஹிக்கிள் கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி 5'10" வந்திருப்பேன். எனக்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பெண்டான பொசிஷனாக தான் போயிருக்கு. ரொம்ப மேடு பள்ளமாக இல்லை, நான் இருக்கிற இடமும் ரொம்ப மேடு பள்ளம்லாம் இல்லை. ஸோ அதனால நல்லாவே ஒரு இது போயிருக்கு. வண்டியோட ஓவரால் இந்த சீட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 765 mm வருதுங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 5.56 ஃபீட்ல இருந்து இருக்கவங்க எல்லாத்தாலையுமே இந்த வெஹிக்கிள் நல்லாவே ஹேண்டில் பண்ணி ஓட்ட முடியும். அந்த லெவலில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வியோட ப்ரைஸிங் தான். ஸோ நான் எல்லா வேரியண்ட்டுக்குமான ப்ரைஸிங்குமே சொல்லிடுறேங்க. ஸோ பேஸ் என்னன்னா ட்ரம் வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ரேட் பார்த்தீங்கன்னா 91,000 வருது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டிஸ்க் பார்த்தீங்கன்னா 96,000 வருது. நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த டூயல் டோன் வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ரேட் பார்த்தீங்கன்னா 97,500 வருது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாப் வேரியண்ட்டான ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டோட பார்த்தீங்கன்னா 1,00,000 எக்ஸ்ஷோரூம் ரேட் தான். இது எல்லாமே டீடைல்டு ஆன் ரோட் ப்ரைஸ் அண்ட் உங்களுக்கான ஆஃபர்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீராஜ் டிவிஎஸ் உங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஜென்ரேஷன் பீப்புளுக்கும் இந்த வெஹிக்கிள் சூட் ஆகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு வயதானவர்களாக இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த வெஹிக்கிளோட டிசைன் செட்டப் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டுவீங்க, வயசானவங்களாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரு பேஸ் வேரியண்டான ட்ரம் வேரியண்ட்டே ஒரு நல்ல போதுமான லெவலில் இருக்கும். இல்லை யங்ஸ்டர்ஸ் காலேஜுக்கு போயிட்டு வரவங்களாம் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு டிஸ்கோட இந்த டூயல் டோன் ஆப்ஷன் இன்னுமே ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குங்க. ஸோ எனக்கு வந்து இந்த கம்ப்ளீட்டாக ஒரு பேட்டரி செட்டப்பில் இருக்கக்கூடிய மாடல் வேணாம், எனக்கு அதிலே கிக்கர் எல்லாமே வேணும், ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் வந்து நமக்கு டிஜிட்டலில் வேணும். ஸோ இந்த மாதிரிலாம் வேணும். அதே மாதிரி ஒரு நியூ லுக், ரிஃப்ளெக்ஷன் லுக்கில் 2025 மாடலாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடல் வந்து யங்ஸ்டர்ஸுமே அட்ராக்ட் பண்ணுற வகையில் இந்த மாடல் நல்லாவே ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி இது பர்ஃபார்மன்ஸு, கம்ஃபர்ட்டு இதெல்லாம் சூஸ் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு கவலையே இல்லாமல் நீங்கள் இந்த வெஹிக்கிள் தாராளமாக எடுக்கலாம் தாங்க சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸு, மைலேஜ், கம்ஃபர்ட்டு, மெயின்டெனன்ஸ் வைஸ்மே. ஸோ டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸுமே இல்லை, மெயின்டெனன்ஸும் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக எல்லா பேக்கேஜ்லையுமே தான் டிவிஎஸ் ஜுபிட்டர் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிளாக தான் இருந்துச்சு, இப்போயுமே இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த 125cc கேட்டகரியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள் டிவிஎஸ் ஜுபிட்டர்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.